நெக்ஸ்ட் த வருக. ஃபர்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்னா இப்படி போட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு த போடலாம். இதை இன்னொரு விதமா எப்படி எழுதலாம், ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படியும் எழுதலாம் த. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த இப்படி கர்வ் மாதிரி இப்படி கொண்டு வந்து இப்படி வளைச்சு இங்க ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு தலைக்கோடு போடணும். இந்த லைன் வந்து இதை டச் பண்ணக்கூடாது, ஏன்னா இதே மாதிரி இன்னொரு லெட்டர் வரும். ஸோ அதுக்கும் இதுக்கும் வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி லூப் வரணும், வந்து இது வந்து இந்த கோடு வந்து இங்கே டச் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட் த ஒரு சிறிய கோடு இந்த இடத்துல இப்படி சுழிச்சு கீழே வரணும். இதான் த. இது வரலைன்னா டேவும் இந்த மாதிரி தான் இருக்கும், டேவும் அப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு லெட்டரையும் திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் த. இதுலயும் இந்த இடத்துல இந்த லூப் வரணும். இப்படி வந்து அதுக்கப்புறம் 3 மாதிரி கொண்டு போயிட்டு இங்கே ஸ்டாண்டிங் லைன் போட்டு இந்த லைன் இங்கே டச் ஆகக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கும் கேவும். க செகண்ட் க, ஐ மீன் கேல 2 ப்ரொனவுன்சியேஷன்ல செகண்ட் க, ஃபோர்த்து க வரிசையில 4வது லெட்டர். இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே லூப் வரணும், இந்த லைன் இங்கே டச் ஆகக்கூடாது. இது வந்து த. நெக்ஸ்ட் ந. ந த த த த ந.